சென்னையில் குதிரைகளுக்கு கிளாண்டஸ் நோய் தொற்று தொடர்பாக இரத்த மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை நடத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில குதிரைகளுக்கு கிளாண்டஸ் பாக்டீரியா பரவல் எதிரொலியின் காரணமாக குதிரைக்கு ரத்த மாதிரிகளை சேகரிக்கக்கூடிய பணிகள்ல கால்நடை பராமரிப்புத்துறை தீவிரமா ஈடுபட்டு வருவதாக அறிய முடிகிறது. குறிப்பாக இந்த கிளாண்டஸ் நோயால சென்னையில இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த குதிரை ஒன்று பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல கால்நடை பாதுகாப்புத்துறையின் தரப்புல தற்போது கண்காணிப்பு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த வகை நோய் பாதிப்பால பாதிக்கப்படக்கூடிய குதிரைகள், அது மட்டுமல்லாம கழுதைகள் ஆகியவற்றின் வகையிலாக மனிதர்களுக்கும் இந்த நோய் பாதிப்பு என்பது பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதா தொற்றுநோய்த்துறை வல்லுநர்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது போன்ற நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய குதிரைகள் மற்றும் கழுதைகளுடைய இருப்பிடங்கள் எங்கெங்கெல்லாம் தொழுவங்கள் இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கால்நடை பராமரிப்பு அதிகாரிகள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் நேரில் குழுக்களாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு குதிரை மற்றும் கழுதைகளுடைய மாதிரிகள், ரத்த மாதிரிகளை பெற்று ஆய்வகத்திற்கு அனுப்பக்கூடிய காட்சிகள் தொடர்ந்திருக்கிறது. குறிப்பாக குதிரை மற்றும் கழுதைகள்ல உடல் பலவீனமாக காணப்படுவது, சுவாச குறைவு, மூக்கில் சளி போன்று திரவம் வடிதல், தோல் புண்கள் மற்றும் உடல் மெலிவு போன்ற அறிகுறிகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கால்நடைகளுடைய ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது. கால்நடை மருத்துவர்கள் அதற்கான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. நோய் உறுதி செய்யப்பட்ட தகவல் பெறப்பட்டவுடன் நோய் நிகழ்வியல் பிரிவுக்கு அனுப்பப்படுகிறது. சைதாப்பேட்டை கால்நடை பன்முக மருத்துவமனையில மருத்துவ குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பாதிக்கப்பட்ட குதிரையோடு தொடர்பில் இருந்த மற்ற குதிரைகள் மற்றும் கால்நடைகளுக்கும் பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாம பாதிப்பு கண்டறியப்பட்ட இடங்களில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய குதிரைகளிடமிருந்து ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக ICAR மற்றும் NRCEக்கு தற்போது அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. சென்னை மாநகராட்சி மற்றும் பொது சுகாதாரத்துறைக்கு குதிரையுடைய வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையிலும் தொடர்ந்து பொதுமக்கள் வழங்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் இந்த நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் நோய் தொற்று பரவுவதை தடுப்பதற்கு சென்னை மாநகராட்சி ஊழியர்களோடு இணைந்து இந்த கிருமி நாசினி தெளிப்பது, நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பணிகள்ல அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.